கண்டிப்பாக சூசேப்பர் நிறைய ஆண்டவர் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். துவக்கத்திலிருந்தே இந்த வேலை இப்படி செய்யணும் தச்சு தொழிலை நுணுநுணுக்கமாக கற்றுக் கொடுத்துருக்கணும். அதனால தான் இன்றைய நற்செய்தியில் இவர் தச்சன் மகன் அல்லவா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் மார்க்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன் தானே என்று சொல்லுங்க. அப்போ நேரடியாகவே இவர் தச்சர் என்று மார்க் நற்செய்தியாளர் கோடிட்டு காண்பிக்கிறார். மற்ற நற்செய்தியில் இவர் தச்சரின் மகன் அல்லவா என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அளவுக்கு தச்சு தொழிலில் கை தேர்ந்தவராக இருக்கிறார். இப்படி ஒரு குலத்தொழில் தச்சு வேலை செய்கிறாங்களே, இவருடைய குடும்பத்திலிருந்து எப்படியா இவருக்கு இப்படிப்பட்ட ஞானம் வந்தது, எப்படிப்பட்ட ஞானம் இவருக்கு கிடைத்தது? இவர் அதனால தான் அந்த சொந்த ஊர் அவங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் வல்ல செயல் செய்கிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள, இவர் தச்சரின் மகன், இவரே ஒரு தச்சர், தாய் மரியா, இவருடைய சூசேப்பர் எல்லாரும் நமக்கு தெரியும், சகோதரி எல்லாரையும் தெரியும். இப்படி குடும்ப பின்னணியை குலத்தொழிலை வச்சு இவருக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்களாக ஒரு முடிவு செய்து அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை. அதனால தான் அங்கே வல்ல செயல்கள் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு எதற்கும் தொய்வில்லை. பட்டை திட்டிய வைரமாக அவர் ஜொலிக்கின்றார். பட்டை திட்டிய வைரமாக தச்சு தொழில் புரிந்தாலும் இறைவனின் திட்டப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறார். இறைவனின் திட்டத்தை அங்கே முழுமையாக நிறைவேற்றி தன்னுடைய பகிரங்க பணியை 3 ஆண்டுகளாக எப்படி நிறைவேற்றுகிறார் என்றால், செய்த தொழில் முதல்ல ஒன்று, அதுக்கப்புறம் இறைவனின் வல்லமையால் அவர் எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம்.